கலர்லாம் போர்டு போட்டிருப்பாங்க, த சைலண்ட் லிசனர் அப்படின்னு. அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. முதல்ல உங்கள் வீடுகளில் இந்த வருஷம் ஒரு பொருத்தனை எடுங்க. நாங்கள் ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். சாயங்காலத்திலேயோ காலையிலையோ அல்லது பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்த பிறகோ வந்த உடனே சாப்பாடு போடாதீங்க. வந்த உடனே 1/2 மணி நேரம் ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பாடு கொடுங்க. அது IPL ஓடினாலும் சரி, WWF ஓடினாலும் சரி, எது டிவியில் ஓடினாலும் அந்த 1/2 மணி நேரம் கர்த்தருக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி அபிரதமாய் ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? ஆண்டவரை தேடுறோம், ஒன்றும் ஆசீர்வாதம் வரா மாதிரி இல்லை அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. காரணம் என்ன? ஒன்லி நேம் கிறிஸ்டியன்ஸ், பேர் தான் கிறிஸ்தவமா இருக்கு. கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கான அடையாளமே இல்லை. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு தீர்மானம் எடுங்க. போன உடனே டிவியை போட்டு உட்காராதீங்க. இன்னைக்கு என்ன டிவியில் படம் போடுறான்னு போய் பார்க்காதீங்க. போய் உட்காந்து 1/2 மணி நேரமாவது குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, வேற யாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்புறம், அது ரெண்டாவது. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். முதல்ல உங்க குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி ப்ரேயர் இன்னிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் அந்த 1/2 மணி நேரம் கர்த்தருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கன்வீனியன்ட் டைமை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க. கணவர்கிட்ட சொல்லுங்க, இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுங்க. அவர் ஒன்றும் வெளியே ஒன்றும் செய்ய மாட்டார். வேலையை முடிச்சுட்டு எவன் கூடயாவது உட்காந்து டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு பஜ்ஜி தின்னுக்கிட்டு இருப்பாப்புல. ஒன்றும் பெரிய அதானி அம்பானி வேலை பார்க்க போகிறதில்ல. வெளியே வேலையை முடிச்சுட்டு இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு டீ கடையில் முனையில் உட்காந்துக்கிட்டு பஜ்ஜியை தின்னுபிட்டு நைட்டு 2 மணிக்கு எழுச்சி நெஞ்சில் ஏதோ ஓடுதும்பாப்புல. அதுக்கு அதான் காரணம். அந்த ஆளை முதல்ல வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஒரு 8 மணி 8:30 வந்துருங்கன்னுங்க. பாவம், அந்த ஆள் வீட்டுக்கு வரதுக்கே பயப்படுறான். அது அடுத்த கொடுமையா இருக்கு. வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனையோ அப்படின்ட்டு அவன் வெளியவே இருக்கான். அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க, வேற எதுக்கும் வர சொல்லல, வந்து ஜெபம் பண்ண தான் வர சொல்றோம். ஒரு 8 8:30 வந்துருங்கன்னு சொல்லி கணவர் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் கர்த்தருக்கு டைம்